ஒரு தேன்கூட்டுக்குள் போனா முதல்ல கேட்குற விஷயம் ஆயிரக்கணக்கான இறக்கைகள் அடிக்கும் அந்த ரீங்காரம். அந்த கூட்டுல ஆயிரக்கணக்கான வேலைக்கார தேனீக்கள் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும். ஆனா ராணி மட்டும் ஒருத்தி தான். பலர் நினைப்பாங்க ராணி ஸ்பெஷலா பிறக்கிறதுன்னு. ஆனா உண்மை அதெல்லாம் இல்ல. ஆரம்பத்துல எல்லா தேனீக்களும் ஒரே மாதிரி தான் பிறக்கும். ராணி பலவீனமா ஆனா அல்லது இல்லாம போனா வேலைக்கார தேனீக்கள் மாற்றத்தை டிடெக்ட் பண்ணும். அப்புறம் சில புழுக்களை தேர்வு பண்ணி அவங்களுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் உணவு கொடுப்பாங்க. அதுக்கு பேர் ராயல் ஜெலி. ஒரு கூட்டுல பல முட்டைகள் இருக்கும். அதுல இருந்து சில லாரியஸ்க்கு மட்டும் ராய்ஜல் ஜெலின்னு ஒரு ஸ்பெஷல் உணவு கொடுக்கப்படும். அந்த ஸ்பெஷல் டயட் தான் ஒரு சாதாரண தேனீயை ராணியாக மாற்றும். மற்ற தேனீக்கள் எல்லாம் ஒர்க்கராக வளரும்போது ராயல் ஜெலி சாப்பிட்டது மட்டும் பெரியதாகவும் முட்டையிடும் திறன் கொண்டதாகவும் மாறும். அந்த உணவு தான் ஒரு சாதாரண புழுவை ராணி தேனீயாக மாற்றும். அதாவது ராணி போர்ன் ஆக மாட்டாங்க, அவங்க கிரியேட் ஆகுறாங்க. பார்ன் இல்ல, கிரியேட் ஆகுறாங்க.